100 மாடு பாயிற மாடுல 10 மாடு செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணி அது ஸ்பெஷலா இருக்கும். அது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அந்த மாடு. ஸோ வடத்து மாடு வந்து விரட்டிலையோ வாடியிலோ அவுக்க மாட்டாங்க. ஆனா 3 கேமுக்கும் மாடு வேற வேற மாடு தான். ஒரே பிரீட்ஸ் பட் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வந்து டெய்லி ஒரு 500 ரூபாய்க்கு தீனி வைக்கிறது ஒண்ணுதான். ஒரு மாடு அவுட் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையானது அதே சாப்பிட்டு வந்துடும், நல்லா நடந்துரும், அதுலயே அது நல்லா வாம போயிடும். இப்போ இந்த மாடு வந்து நமக்கு வந்து செட் ஆகாது, ஆனா இதை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க, பட் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி அதை மாற்ற முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மாற்றலாம். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வச்சிருக்கீங்க. ஆமாம். 2 வருஷத்துல எவ்வளவு போட்டிகள் சந்திச்சிருக்கோம்? இது 2 வருஷத்துல ஒரு 30-35 போட்டிக்கிட்டே சந்திச்சிருக்கோம். இப்போ இந்த கொம்பு சீவுறதெல்லாம் எப்படி? கொம்பு சீவுறது வந்து சும்மா அழகுக்காக தான் செய்வோம், மற்றபடி யாராவது குத்தணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, அழகுக்காக செய்வோம். நம்ம பெருசா வீரர்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம். எப்பயுமே மாடு நல்லபடியா விளையாண்டுட்டு போக்கு காமிச்சிட்டு வெளியே வந்தா போதும். ட்ரைனிங்ன்றது நம்ம பேசிக்கா எந்த மாடுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்து கொடுத்தாது. நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் எனர்ஜியா ஃபுட் வைக்கலாம், மற்றபடி நம்ம கொஞ்சம் டெம்பர் ஏறதுக்காண்டி ஸ்டெமினா ஏறதுக்காண்டி நம்ம நீச்சல் போடுறது, நட பிடிக்கிறது, இந்த இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதோட இயல்பு குணம் தான், அதோட பிரீடு என்னவோ அதுதான், அது வேலை தான். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மாடு தேவை இருக்கு, நீங்க மாடு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நீங்க கரெக்டா தேர்ந்தெடுப்பீங்க? இது நம்ம கரெக்டா இருக்கும், வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? நாங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் மாடு இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அது நம்ம கலரு பார்ப்போம், கலரு கொம்பு பார்ப்போம். கொஞ்சம் பெரிய மாடுனா கொஞ்சம் கொம்பு பார்ப்போம், இதுலேயே தெரிஞ்சிடும். வாடி விட்டு வெளில வரும்போது ரொம்ப கோவமா திமில்லாம் வச்சுட்டு பயங்கரமா வரும். அந்த ஒரு லெவலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஓனரை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அமைதியாயிடுவாங்க, சாதுவாயிடுவாங்க. தெரிஞ்சிடும், நம்மளோட ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிடும் மாடு. அதே மாதிரி நம்ம தாண்டி வரும்போது அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதை பண்ணுவோம். அப்போ மாடு நம்ம கிட்ட போயிட்டு பிடிக்கும் போது அது தெரிஞ்சிடும், அதுதான் வராங்க. அப்போ அந்த கோபம் எல்லாம் குறைஞ்சிடும். கோபம் இருக்கும், ஆனால் அந்த டைமும் பக்கத்தில் யாரா வராங்களான்னு பாருங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காரு அவரு. அவர் பேர் என்னண்ணே? அவர் பேர் பீமா. பீமாவும். எவ்வளவு வருஷமா அவங்க கூட இருக்காங்க? இவர் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமா இருக்காங்க. பார்த்தோம், நீங்க ட்ரைனிங் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே ரொம்பவே அக்ரெசிவா இருந்தாரு அவரு. எப்பவுமே இதே போலதான் இருப்பாரா, இல்ல ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்க? இல்லண்ணா, வந்த போதே வந்துட்டு நல்லா ஈஸியா இங்க எல்லாத்தையும் அடாப்ட் ஆயிட்டாரு. என்னன்னா இப்போ புதுசா யாராச்சும் பார்த்தா கொஞ்சம் அந்த குணாதிசம் அக்ரெசிவ்னஸா இருப்பான். மத்தபடி நாங்க தனியா வந்து அவன் குழந்தை மாதிரி தான், அவன் பாட்டுக்கு கேஷுவலா இருப்பான், எதுவுமே பண்ண மாட்டான். இப்போ புதுசா இருந்தா இப்ப 2வது இப்ப சீசன் கிட்ட வந்துச்சுதான், நாங்க அந்த ட்ரெயின் பண்றது ஃபீட் வைக்கிறனால அவன் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அந்த மாதிரி பிஹேவியர் காமிக்கிறான். எங்க இருந்து வந்தாரு இவரு? இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வந்தாருன்னு. மதுரை பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு கலரு இந்த ஸ்டைல் பார்த்து கொஞ்சம் அழகா இருந்தாப்புல பிடிச்சிருச்சு. அப்புறம் நம்ம அண்ணன் இவர் டிபார்ட்மெண்ட் இருக்காப்புல, ஸோ அண்ணன் மூலியமா நாங்க வேணும்னு சொல்லி கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நாங்க வச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்கண்ணா, எவ்வளவு வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து 10th படிக்கிறதுல இருந்து ஜல்லிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேடிக்கை பார்க்க போயிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் இவங்களோட சேர்ந்து மாடு பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ கிராமப்புறங்கள்ல மதுரை சைடு, திருச்சி சைடு இங்கதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும், ஒரு அதிக ஈர்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். சென்னையில இருந்துட்டு எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஈர்ப்பு வந்து? நம்ம சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து இருந்தது எல்லாமே திண்டுக்கல்ல இருந்தேன். அப்ப இருந்தே நமக்கு மாடு வளர்க்குறது, மாடு பிடிக்கிறதுலாம் அப்ப இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட். 2011 சென்னைக்கு டியூட்டிக்கு வந்தோம். அப்ப இருந்தே இங்க வளர்த்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலியமா நண்பர்லாம் அண்ணன் எல்லாம் சேர்ந்தாங்க. அது மூலியமா இப்போ ஒரு 30 மாடு நம்ம டீம். சென்னையிலே 30 மாடு. சென்னையில மொத்தம் 30 மாடு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர், சென்னையில எல்லாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏன்னா இப்போ வருஷம் முழுவதும் கூட மாடை வந்து நீங்க பராமரிக்கிறது இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். அந்த ஜனவரி மாதம் வந்தா மட்டும்தான் அந்த ஒரு அக்ரெசிவ், அந்த ஒரு போட்டி, அப்பதான் சூடு பிடிக்கும் இல்லைங்களா? இப்போ அது வரைக்கும் எப்படி மாடு ட்ரெயின் பண்ணுவீங்க நீங்க? ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நாங்க நார்மலாவே வந்து ரெகுலரா ருட்டீன் ஃபாலோ பண்ணா சண்டே ஸ்விம்மிங் போட்டுருவோம். அதுக்கான ஃபீடு வந்து எப்பவுமே காமன் ஃபீடு தான். நாங்க அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து மாற்ற மாட்டோம். 2வது இந்த ஆல்டர்னேட்டிவ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து நாங்களே பசங்க, இப்ப எங்க டீம்ல இங்க சென்னையில இருந்து மாடு பிடிக்கலாம் பசங்க நிறைய வராங்க. அப்ப அண்ணன் மூலியமா நாங்க வாங்கி பர்மிஷன்ஸ் வாங்கி போயிட்டு இருக்கோம் நாங்க பெரிய வாடிக்கலாம். ஸோ அப்படி பசங்க வரும்போது நாங்க எங்களுக்கும் பர்சனல் ட்ரைனிங் வேணுங்கும் போது நம்ம வெளி மாடுல விளையாட முடியாதுன்னு நாங்க எங்க மாடுங்களை வச்சு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நாங்க வாரம் பண்ணும்போது அதுக்கான ட்ரைனிங்கும் இருக்கும், எங்களுக்கான ட்ரைனிங்கும் இருக்கும். இப்போ மாடு எப்படி வாங்கும் போதே இதே ஸ்டேஜ் தான் இருக்குமா, இல்ல இதுக்கப்புறம் நீங்க ட்ரெயின் பண்ணி அது கொம்பு சீவி விட்டு? வாங்கும் போதுமே வந்து நாங்க கண்ணுக்குட்டியா தான் வாங்கிட்டு வந்து தான் வளர்ப்போம். எங்க டீம்ல இப்பதான் வந்து ஒரு 2-3 மாடு மட்டும் தான் வந்து பெருசா ஏன்னா எப்பயுமே ஒரு 6 மாசம் கண்ணுக்குட்டியா வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தயார் பண்ணி நாங்க. ட்ரைனிங்ன்றது நம்ம பேசிக்கா எந்த மாடுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்து குத்தாது. நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் எனர்ஜியா ஃபுட் வைக்கலாம், மற்றபடி நம்ம கொஞ்சம் டெம்பர் ஏறதுக்காண்டி
ஸ்டெமினா ஏறக்கான நம்ம நீச்சல் போடுறது, நட பிடிக்கிறது, இந்த இதெல்லாம் நம்ம பண்ணலாம். மற்றபடி எந்த மாடுமே வந்து அதுக்கு அது அங்க அதோட இயல்பு குணம் தான், அதோட பிரீடு என்னவோ அதுதான், அது வேலையை தான் செய்யும். ஓகேண்ணே. இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மாடு தேவை இருக்கு. நீங்க மாடு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் பாக்குறீங்க, நிறைய மாடு இருக்கு. அதை எப்படி நீங்க கரெக்டா தேர்ந்தெடுப்பீங்க? இது நம்ம கரெக்டா இருக்கும், இதை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? நாங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் மாடு இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அது நம்ம கலரு பார்ப்போம், கலரு, கொம்பு பார்ப்போம். கொஞ்சம் பெரிய மாடுனா கொஞ்சம் கொம்பு பார்ப்போம். அப்புறம் வால் பார்ப்போம், வால் வந்து ஏர் வாலாக இருக்கணும். மேலே இந்த சைட்லாம் பார்ப்போம். மேலே சுழி பார்ப்போம். சுழி மேக்ஸிமம் பார்ப்பாங்க, இல்லை சிலர் பார்க்க மாட்டாங்க. இது வரைக்கும் பார்ப்போம். இதுலேயே தெரிஞ்சிடும். வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நம்ம ஃபுட்டுலாம் கொடுக்கும்போது அதோட மாற்றம் நிறைய தெரியும். அதை வச்சே நாங்கள் இது எடுக்கலான்னு முடிவு பண்ணுறோம். மாடு அதோட ரகத்தையும் பார்ப்போம். அவங்களோட ப்ரீடு இருக்கு இல்லையா, அதோட ப்ரீடு பார்ப்போம். இந்த என்னன்னா இப்படி இருக்கும், இதுனா இவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துருவோம். இந்த மாடோட ஒரு 10 கண்ணுட்டி 10 கன்று அந்த மாதிரி பெருசா இருக்குதுன்னாக்கா அதுல எது நல்லா இது போல்டா ஓரளவு இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துருவோம். மாடோட வகையறாவும் நீங்க பாப்பீங்க. அது யார் ஓனர், எங்க இருந்து வந்திருக்கு. அதையும் பார்ப்போம். கிடையை தான் பார்ப்போம். கடையில தான் எடுப்பாங்க, இல்ல வீட்டுல இல்லைங்களே எடுப்போம். அப்படி இல்லைன்னா வீட்லயே நல்ல மாடு நல்ல இதுவா போல்டா இருக்கிற மாதிரி இருந்தா, ஷார்ப்பான மாடா இருந்தா அது மாதிரி எடுத்துரும். அதையும் எடுத்து. இப்போ இந்த மாடு வந்து நமக்கு வந்து செட் ஆகாது, ஆனா இதை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி அதை மாத்த முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மாத்தலாம். நம்ம ஹேண்டில் பண்ற பொறுத்து தான் இருக்கு. சேர்க்க மாடு கூட கொஞ்சம் ஓரளவு பண்ணலாம். 2 கயிறு போட்டு யூஸ் பண்ணுவோம், பார்த்து இது பண்ணிப்போம். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வச்சிருக்கீங்க. ஆமா. 2 வருஷத்துல எவ்வளவு போட்டிகள் சந்திச்சிருக்கோம்? இது 2 வருஷத்துல ஒரு 30-35 போட்டி கிட்ட சந்திச்சு. 35 போட்டி கிட்ட சந்திச்சு. ஆமா. ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு அந்த வாடிவாசல சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. ஆமா. நம்ம மாடு வந்து நமக்கு தெரியும். இங்க நம்ம இருக்கும் போது நம்ம பாக்குறோம் ஒரு 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வேற. பட் அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கான அந்த சேஞ்சஸ் ஏதாவது வருமா? ஏன்னா இங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கும் அங்க போய் நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த மைக் சவுண்டு, எல்லாரும் கத்துறது, விசில் அடிக்கிறது, அந்த இடத்துல நம்மள தேடுவான். அவ்வளவு கூட்டத்திலயும் வெளியில வந்துருவான், வந்து நம்மள தேடுவாங்க. ஒரு சில மாடெல்லாம் நம்மள கரெக்டா கண்டுபிடிச்சு நிற்கும். அது அப்பதான் வந்து ரொம்ப டெம்பரா ஆளை தேடும் போது தான். நான் ஒரு சில இடங்கள்ல பாத்திருக்கேன். ரொம்ப மாடு வந்து வெளில வரும்பொழுது, வாடி விட்டு வெளில வரும்போது ரொம்ப கோவமா திமில்லாம் வச்சுட்டு பயங்கரமா வரும். அந்த ஒரு லெவலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஓனரை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அமைதியாயிடுவாங்க, சாதுவாயிடுவாங்க. ஆமா. அது எப்படி தூரத்துல இருந்து இருக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிடும் மாடுலாம். நம்ம ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி நம்ம தாண்டி வரும்போது அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதை பண்ணுவோம். அப்போ மாடு நம்ம கிட்ட போயிட்டு பிடிக்கும் போதே அது தெரிஞ்சிடும், அதுதான் வராங்க. அதனால அந்த டிஸ்டன்ஸ் சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா சரண்டர். அப்போ அந்த கோபம் எல்லாம் குறைஞ்சிடும். கோவம் இருக்கும், ஆனா அந்த டைமும் பக்கத்துல யாரா வராங்களான்னு பார்ப்போம். இப்போ இந்த கொம்பு சீவுறதெல்லாம் எப்படிங்க? கொம்பு சீவுறது வந்து சும்மா அழகுக்காக தான் செய்வோம், மற்றபடி குத்தணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அழகுக்காக செய்வோம். நம்ம பெருசா வீரர்களை காயப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டோம். எப்பயுமே மாடு நல்லபடியா விளையாண்டுட்டு போக்கு காமிச்சிட்டு வெளியே வந்தா போதும் தான் நினைப்போம். மாடுக்கு எந்த மாதிரி உணவுலாம் கொடுக்கணும்? இதுக்கு வந்து பருத்தி விதை, எலும்புச்சோளம், கொள்ளு, தோரந்தூசி, உளுந்தந்தூசி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ற டயத்துல மற்ற நேரத்துல வந்து எப்பயும் நார்மலா உள்ள வைக்கல், புல்லு, தவிடு வைப்போம். இப்போ சென்னையில மொத்தம் 30 மாடு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ இந்த 30 மாடு ஒன்னா எடுத்துட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போவீங்க? எந்தெந்த ஊர் டோக்கன் கிடைக்குதோ எல்லா ஊருக்குமே போவோம். இப்போ அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு, எங்கே இருந்தாலும் ஆவரம்பட்டி, நிறைய ஊர் போயிருக்கோம். இப்போ எங்களுக்கு டோக்கன் எங்க கிடையாது, எல்லாம் ஆன்லைன் டோக்கன் எங்க கிடையாதோ அந்த ஊருக்கு கண்டிப்பா போவோம். மேக்சிமம் எல்லா மாவட்டத்துக்கும் போயிடும். திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை எல்லா மாவட்டத்துக்கும் போவோம். உண்மையே ஜல்லிக்கட்டு, இன்னொன்னு மஞ்சு விரட்டு, வெளி விரட்டு, இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. இது போட்டிகள் வேற வேறையா இருந்தாலும் மாடு ஒண்ணுதான் இருக்குமா, இல்ல மாடு வேறுபடும்? மாடு வேற வேற இருக்கும். அதுக்கு மாடு வாடிக்குன்னு மாடு செப்பரேட்டா இருக்கும். அதோட பிஹேவியர், அதோட விளையாட்டு வேற இருக்கும். வெளி விரட்டு மாடு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாடி மாடுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். வெளி விரட்டுங்கிறது அது ஒரு பெரிய பொட்டல் தான். அது அந்த எலுகைக்குள்ள பொட்டலுக்குள்ள மாடு 1000 பேரை தாண்டி வரணும். அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் இந்த வடத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 100 மாடு பாயிற மாடுல 10 மாடு செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணி அது ஸ்பெஷலா இருக்கும். அது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அந்த மாடு. ஸோ வடத்து மாடு வந்து விரட்டுலயோ வாடியிலோ அவுக்க மாட்டாங்க. வாடி மாடு, விரட்டு மாடு நார்மல் தான், ஆல்மோஸ்ட் அது சிமிலரா தான் இருக்கும். ஆனா 3 கேமுக்கும் மாடு வேற வேற மாடு தான். ஒரே பிரீட்ஸ், பட் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளவுதான். இப்போ முன்னெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த டோக்கன் சிஸ்டம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மாடோட பேரை மட்டும் நம்ம அந்த நேரத்துல போய் பதிவு பண்ணிட்டு நம்ம விடலாம் இல்லைங்களா?
இப்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மாடு வந்து இந்த வகையில தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ட்டு. அதுல ஏதாவது ஒரு சிலது சொல்ல முடியுமா? இந்த மாடு வந்து இப்படி இருந்தாதான் செலக்ட் பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னா அது ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த டோக்கன் சிஸ்டம்லாம் வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆன்லைன்ல பதிவு பண்றது எல்லாம் நாங்க பண்ணிடுறோம். ஓகே. இந்த விவசாயிகள் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இது தேவையில்லாத ஒரு சிஸ்டம் தான் என்ன கேட்டா. இது இருந்து நம்ம டாக்டர் டேக்கப்லாம் முடிச்சு மாடு வைக்கிறாட்டி அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒரு 8-9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மாடு வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடு நெருக்கி வைப்பாங்க. இப்ப இந்த இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. இவங்க செக் பண்ணி நிறைய பேர் அவுக்க முடியல. நிறைய பேரால மாடு கொண்டு வர முடியல. கொஞ்சம் படிக்காதவங்க இவங்களால கொண்டு வர முடியல. இப்ப இந்த மாடுக்கு இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இல்ல அது தேவையில்லை? ஏன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா சும்மாவே வந்து வயல்களை வந்து புல்லு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே போல அங்க இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ல இருந்து வெயிலோ இல்ல மழையோ எதுனாலும் இது இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நகர்ப்புறங்கள் அது டோட்டலா மாறி இருக்கும். அது எப்படி நம்ம சமாளிக்க முடியும்? ஏன்னா நம்ம தீவனத்துலதான் அதை நம்ம இது பண்ண முடியும். இப்ப இந்த பருத்தி விதை கொள்ளு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா பேர் தமிழ். அந்த மாதிரி நம்ம தீவனத்துல இது பண்ணிட்டு ஆனா கொஞ்சமாச்சும் நட இதெல்லாம் பண்ணணும். ஓகே. நம்ம வந்து டெய்லி ஒரு 500 ரூபாய்க்கு தீனி வைக்கிறது ஒண்ணுதான். ஒரு மாடை அவுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையானதை அதே சாப்பிட்டு வந்துடும், நல்லா நடந்துரும், அதுலயே அது நல்லா வாம போயிடும். அந்த மாதிரி இல்லாம நம்ம கட்டி போட்டு வளர்க்கறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். மத்தபடி கிளைமேட்லாம் பிரச்சனை இல்ல. கிளைமேட் எல்லாருமே ஒண்ணும் தாங்க. நாட்டு மாடு வந்து எல்லா கிளைமேட்டையும் தாங்கிடும். இப்போ ஒரு மாடு வந்து வளர்றதுக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிறதுக்கு குறைஞ்சது எவ்வளவு காலம் ஆகும்? வந்து இது பிறந்ததுலேருந்து ஒரு 4 பல்லுக்கு மேல போகும்போது தான் அதோட இது தெரியும். ஓகே. அதாவது இந்த மாடு வந்து இதுதான் செய்ய போகுதுன்றது நம்ம 4 பல்லுக்கு மேல தான், 4 பல்லு 6 பல்லுக்கு மேல போகும்போது தான் தெரியும். மற்றபடி திடீர்னு பார்த்தா கண்ணுக்குட்டில முட்டிட்டு இருக்கும், கொஞ்சம் பெருசாக முட்டாம போயிடும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. எவ்வளவு ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகுமா, இல்ல அதுக்கு மேலே ஆகுமா? இல்ல அதுக்கு மேலே 2 வருஷம் ஆயிடும். 1.5 வருஷங்கும் போது 2 பல்லு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வந்து தேருமா தேராதா விளையாட்டுக்குன்றது தெரியும். ஸோ இப்போ அது வரைக்கும் நம்மளோட ட்ரைனிங் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா. ஒரு கட்டத்துல வந்து அது நமக்கு வந்து தேராது அப்படிங்கும் பொழுது அது என்ன பண்ணுவீங்க? அது அப்படியே வளர்ப்போம், அவ்வளவுதான். வேற என்ன, விவசாய வேலைக்கு வச்சுப்போம், இல்லை வீட்லயே வச்சிருப்போம், அவ்வளவுதான். முதல்ல ஆசைப்பட்டு வாங்கணும் போது அதை கொடுக்கல மாட்டோம், அப்படியே வச்சுப்போம். இது வரைக்கும் மொத்தம் எத்தனை மாடு நான் வாங்கியிருக்கீங்க மொத்தமா, ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும்? இங்க வாங்கினதுங்களா? மொத்தமா உங்களுக்குன்னு நீங்க வாங்கினதா சொல்றேன். எங்களுக்குன்னு இப்போ எனக்குன்னு தனியாக வாங்கினோம்னா நான் ஒரு 5 மாடு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு 5 மாடு 6 மாடு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து விளையாட்டுக்காக? ஆமா, எல்லாமே விளையாட்டுக்காக தான். அதுல இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கலந்துக்காம போயிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? இல்லை, கலந்துக்காமலாம் எதுவுமே போகல, எல்லாத்தையுமே அட்டன் பண்ண வைப்போம். நாங்கள் போயிட்டு பார்ப்போம், அதில் எதுவும் கொஞ்சம் கலந்துக்கல, சரியா வரல அப்படின்னா அது வீட்டுக்கு யூஸ்க்கே வச்சுப்போம், அவ்வளோதான். இப்போ எப்போ நான் கிளம்புறீங்க அடுத்து? நம்ம இந்த ஒரு அலங்கநல்லூருக்கு ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் 3 பேர் வந்து அண்ணன் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா 5 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அலங்கநல்லூர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம் 25. ஆமாம், தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறவங்க தை மாசத்துலேருந்து நம்ம தை மாசம் முதல் நாள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. நீங்களும் உங்களோட டீம் அண்டு நம்மளோட பீமா பீமா எல்லாருமே வெற்றி பெறதுக்கு எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.